ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ண எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோம். இந்த சேனல்ல பார்த்து நீங்க என்ன பை அண்ட் செல் பண்ணீங்களோ உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிட்டி அட்வைசர் கிடையாது. ஓகே, ஃபைன். இப்போ நம்ம டேரக்டா லெவல்ஸ் போயிடலாம். நேத்தான லெவல்ஸ் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம்னா, நான் இந்த ஜோன்குள்ள தான் நான் நேத்து உங்களுக்கு ட்ரேட் குடுத்துருப்பேன். நீங்க நேத்து யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். லைக் போன தர்ஸ்டேவோட வீடியோ சொல்றேன். ஓகேங்களா? எஸ்டர்டே மீன்ஸ் தர்ஸ்டே வீடியோ. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா பிரேக் அவுட் குடுத்து இங்க டிராவல் ஆச்சு. நான் என்னோட வியூ வந்து நான் நிஃப்டில ட்ரேட் எடுக்கல. நீங்க பார்த்திருப்பீங்க. நிஃப்டில ட்ரேட் எடுத்திருக்க மாட்டேன். ஆனா பேங்க் நிஃப்டில எனக்கு ப்ராப்பரா ஒரு வியூ கிடைச்சது. ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் இங்க தான் ட்ரேட் எடுத்திருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா, ஆ லைக் இங்க நமக்கு ரீடெஸ்ட் எடுக்குதுன்னா, இங்கருந்து நம்ம ரிவர்சல் போகலாம். இல்ல இங்க வந்துச்சுன்னா, இங்க ரிவர்சல் போகலான்ற ஒரு ஜோன் சொல்லியிருப்போம். எக்ஸாக்ட்டா எனக்கு அந்த பேட்டர்ன் லோ கட் ஆயிடுச்சு. இப்போ இந்த லெவல்ல உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்க மாட்டேன். லைக் யூடியூப்ல டீச் பண்ணியிருக்க மாட்டேன். லெவல்ஸ் குடுத்துருக்க மாட்டேன். ஆனா இப்போ நம்ப குடுத்த லெவல்ஸ் பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆயிருக்கும். இத நான் என்னன்னா மெம்பர்ஷிப்ல குடுத்திருப்பேன். எத்தன மணிக்கு மெம்பர்ஷிப்ல குடுத்திருக்கேன்னா, மார்னிங்ல வந்து லைக் நிஃப்டி லெவல்ஸும் குடுத்திருப்பேன். பேங்க் நிஃப்டி லெவல்ஸும் குடுத்திருப்பேன். தெரியுதுங்களா? லைக் 409 54,049 54,623ன்ற ஜோன் குடுத்திருப்பேன். இப்ப இதுல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த இந்த இடத்துல ஒரு ஒரு பேட்டர்ன் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இந்த லைன் ஒண்ணு நான் டிரா பண்ணி தான் குடுத்திருப்பேன். எத்தன மணிக்கு குடுத்திருக்கேன்னா, கரெக்ட்டா வந்து ஒரு 10:38க்கு தான் குடுத்திருக்கேன். ஓகே. இப்போ எதுக்காகன்னா, மார்க்கெட் வந்து லைக் இந்த ரேஞ்ச கட் ஆயிட்டு இது பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னா, கால் ஆப்ஷன் போகலாம். இந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் வந்து ஈஸியா மூவ் ஆயிடும். இங்க போச்சுன்னா இங்க எடுக்கலாம்னு சொல்லியிருப்பேன். அதே போல இந்த இடத்துல நமக்கு இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் குடுத்துருச்சுன்னா, ரீடெஸ்ட் வருது பார்த்தீங்களா? அகைன் இந்த ரீடெஸ்ட் குடுத்தா திருப்பி புட் ஆப்ஷன் போகலாம்ன்னு இந்த லோ வரைக்கும் சொல்லியிருப்போம். என்னன்னா, லைக் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணோனே தெரிஞ்சது. நமக்கு லோல பிரேக் அவுட் ஆயிடுச்சு. நீங்க இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு எக்ஸாக்ட்டா இந்த ஹை கட் ஆகவே இல்ல. லோ பிரேக் அவுட் குடுத்துருச்சு. அகைன் நமக்கு எக்ஸாக்ட்டா அந்த ரீடெஸ்ட் குடுத்திருக்கும் தெரியுதுங்களா? அந்த ரீடெஸ்ட் குடுத்து மார்க்கெட் வந்து சூப்பரா ஃபால் ஆயிருக்கு. இந்த ட்ரேட் தான் நானுமே இன்னைக்கு எடுத்திருப்பேன். இந்த லெவல்ஸ் நான் யூடியூப்ல குடுத்திருக்க மாட்டேன். ஆனா நான் மெம்பர்ஷிப்ல இப்போ உங்க மெம்பர்ஷிப் டவுட் இருக்கும் ப்ரோ. நீங்க இதுல குடுக்குற லெவல்ஸ் தான் ப்ரோ நீங்க மெம்பர்ஷிப்லயும் குடுக்க போறீங்கன்னா, கிடையாது. மேபி மார்க்கெட் கேப் அப் ஆகுது, கேப் டவுன் ஆகுதுன்னா ட்ரெண்ட் சொல்லுவோம். கால் ஆப்ஷன் சைட்ல இப்போ என்னன்னா, இது பிரேக் அவுட் குடுத்தா தான் கால் ஆப்ஷன் இப்போ இங்க இருந்து நெறைய பேர் கால் ஆப்ஷன் எடுத்திருப்பாங்க. ஆனா இது பிரேக் அவுட் குடுக்கட்டும். அதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் போலான்னு சொல்லியிருப்பேன். போகல. பிரேக் அவுட் குடுக்கல. அகைன் லோ கட் ஆயிடுச்சுங்களா? லோ கட் ஆயிட்டு எக்ஸாக்ட்டா அந்த ரீடெஸ்ட் இந்த லோவ இப்போ மார்க்கெட் எப்பவுமே எப்படி மூவ் ஆனா, லோ அகைன் ஹை. இப்ப இந்த லோல திருப்பி அகைன் ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் ஃபால் ஆகும். இது வந்து அதிகமா இன்ட்ராடேல நடக்கும். ஸ்விங்ல கொஞ்சம் ரேரா தான் நடக்கும். ஓகே. நம்ம என்னன்னா இந்த ரேஞ்ச்ல என்ட்ரி எடுத்திருப்பாங்க. இந்த லோல டீசென்ட்டா ப்ராஃபிட் புக் பண்ணிப்பாங்க. என்னோட வாய்ஸ் நோட்ல என்ன குடுத்திருப்பேனோ இதான் குடுத்திருப்பேன். டெய்லியுமே வாய்ஸ் நோட் குடுத்துருவோம். எந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகும், அப் சைடு மூவ் ஆகுமா, டவுன் சைடு மூவ் ஆகுமான்னு குடுத்துருவோம். அத வச்சு நீங்க ஈஸியா எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? லைக் அந்த ட்ரேட் நான் க்ளோஸ் பண்ண உடனே புக் யுவர் ப்ராஃபிட்ன்னு போட்டிருப்பேன். ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ மெம்பர்ஷிப்போட லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, லைவ் மார்க்கெட்ல மேபி லெவல்ஸ் எதனா மாறுது அப்டின்னா, அந்த டைம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதுங்களா? நம்ம மெம்பர்ஷிப்போட லெவல்ஸ் எப்படி நம்ம லைவ்ல ஒர்க் ஆகும்ன்ட்டு. ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. மண்டேக்கான லெவல்ஸ் எப்படின்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? இன்னைக்கு நான் ஃப்ரைடே நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சண்டே கொஞ்சம் நான் டிராவல்ல இருப்பேன். என்னால வீடியோ குடுக்க முடியாது. அதனால தான் இப்பவே ரெக்கார்ட் பண்ணி நான் சண்டே ஈவினிங் இத அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஃபைன். கரண்ட்டா கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் வியூல இருந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா, ஆ இப்போ இப்ப இருக்கிற வியூல நமக்கு பிளஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி குளோசிங் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா. நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 24,689ங்களா? 24,689. அப்ப இங்க இருக்கு. ஓகேங்களா? இந்த ரேஞ்ச்ல இருந்து நம்ம மார்க்கெட் வந்து இப்போதைக்கு ஒரு 67 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. நம்ம மார்க்கெட் வந்து. மேபி இந்த ரேஞ்ச்லயே டிராவல் ஆகுதுன்னா ஏன்னா, இப்போ நான் உங்களுக்கு சண்டே நான் வீடியோ குடுத்தேன்னா எனக்கு தெரிஞ்சிரும். மார்க்கெட் கேப் அப் ஆகுதா? கேப் டவுன் ஆகுதான்ட்டு. ஏன்னா ஃப்ரைடேவே குடுக்கும்போது நம்மளால கன்சிடர் பண்ண முடியாது. நான் டெலகிராம் சேனல்ல குடுக்குறேன். மண்டே மார்னிங் ஒரு 8:30 அந்த ரேஞ்ச்ல மண்டே மார்னிங் 8:30க்குலாம் அந்த டெலகிராம்ல குடுத்துட்டா உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆக போதா? கேப் டவுன்ல ஓப்பன் ஆக போதான்ட்டு தெரிஞ்சிரும். மறக்காம மெம்பர்ஷிப்ல ஜாயின் சாரி டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோ. ஓகே. இப்ப நான் எக்ஸ்பெக்ட் இப்போ இந்த இடத்துல நெறைய ரிவர்சல் ஜோன் இருக்கும். இப்போ இப்போ இதுக்கு முன்னாடி இந்த இந்த பாயிண்ட்ல நான் சொல்லியிருப்பேன். ட்ரேட் எடுக்காதீங்க. என்னோட வியூ நிஃப்டில என்னன்னா சிம்பிளா ஒரே வியூ சொல்றேன் பாருங்களேன். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்து இன் கேஸ் உங்களுக்கு மண்டே ஓகே. மண்டே உங்களுக்கு ஆ இந்த லோல இருந்து இந்த ஹை 24,736 இந்த ஜோன் கிட்ட வருதுன்னா மட்டும் இங்க இருந்து நம்ம புட் ஆப்ஷன் போலாம். ஏன்னா நமக்கு நெறைய சப்போர்ட் இருக்கு. லோல போச்சுனாலும் கூட மேக்ஸிமம் ட்ரேட் எடுக்காதீங்க. அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இது ஒரே ஒரு லெவல் தான். இப்ப என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஜோன் என்ன மார்க்கெட் வந்து ஸ்லோவா இந்த ரேஞ்ச். இப்ப இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிக்கோங்க. அந்த ட்ரெண்ட் லைன்லயும் மார்க்கெட் வந்து சூப்பரா ரியாக்ட் ஆகும். அகைன் இந்த லோ ட்ரெண்ட் லைன் வேணாம். ஹை ட்ரெண்ட் லைன் மட்டும் இருக்கட்டும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து ஸ்லோவா ரெக்கவரி ஆகுது. மண்டே நிஃப்டிக்கான லெவல்ஸ் மண்டே ரெக்கவரி ஆகுதுன்னா, இந்த 24,736ல இருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும்.
இப்ப இங்க லோ வருதுன்னா கால் ஆப்ஷன் போகாதீங்க. இந்த ஜோன் வந்துச்சுன்னா மட்டும் நிஃப்டில போய்க்கோங்க. ஏன்னா, இந்த இடத்துல நியர்பை நெறைய சப்போர்ட் இருக்கு. நானே மண்டே இத எடுக்க மாட்டோங்க. நிஃப்டில ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வியூ நல்லா இருந்தது நான் எடுக்க சொல்லியிருப்பேன். இப்ப வியூ நமக்கு ப்ராப்பரா இல்லாததால எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். ஹோப் உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன் எதுக்காக சொல்றேன்ட்டு. இப்போ ஒரே ஜோன் தான் 24,736 அந்த ஜோன் வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன் போலாம். இல்லன்னா வெயிட் பண்ணுங்க. நிஃப்டில ட்ரேட் எடுக்காதீங்க. மேபி லைவ்ல எதனா ட்ரேட் கிடைச்சதுன்னா உங்களுக்கு சொல்றேன். அதே போல இப்போ நமக்கு பேங்க் நிஃப்டில என்னன்னா, இப்போ இன்னொரு புதுசா ஒரு லைன் நம்ம ஜோன் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஜோன். இப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்ன, மார்க்கெட் வந்து லைக் மண்டே ஸ்லோவா ரெக்கவரி ஆகுதுன்னா, ரிஸ்க்கான ஜோன். இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் ஆகும். அகைன் சேஃபர் ஜோன்னா இங்க போச்சுன்னா, இன்கேஸ் இங்க போக பாசிபிள் கம்மி தான். இங்க போச்சுன்னா நமக்கு சேஃபா ரிவர்சல் குடுக்கும். ஓகே. 54,623, 54,518. ஓகே. இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுது. இல்ல கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு திருப்பி இந்த ஜோன் கிட்ட வருதுன்னா, இப்போ லைக் இந்த பாயிண்ட்ட சொல்றேன் பாருங்களேன். திருப்பி லோ வருதுன்னா, அகைன் இந்த 54,409 இந்த ஜோன ரீடெஸ்ட்டா எடுத்து திருப்பி மார்க்கெட் வந்து இந்த லோ வரைக்கும் ஈஸியா ஃபால் ஆயிடும். ஓகே. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரிப்பீட் பண்றேன். பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் ரிப்பீட் பண்றேன். மார்க்கெட் வந்து லைக் ஸ்லோவா இந்த ஹை வரைக்கும் போகுது. இந்த ரேஞ்ச்ல இருந்து ரிவர்சல் ஆகுதுன்னா, இந்த இந்த ரேஞ்ச் வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல இந்த ஹை வரைக்கும் போகுதுன்னா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் பார்த்து நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து லைக் லோல வருது. இந்த 54,230ன்ற ஜோன் கிட்ட வருதுன்னா, ஏன்னா ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட்டா போகக்கூடாது. மேக்ஸிமம் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட்டா போகாதீங்க. ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட்டா போனா நமக்கு ஆ லாஸ் வரதான் பாசிபிள். ஓகேங்களா? இப்போ லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் 54,623, 54,518, 54,409, 54,230 ஓகேங்களா? இதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன். இப்போ ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட்டா என்னன்னா இப்போ டவுன் ட்ரெண்டா இருக்குங்களா? லோவர் லோ மார்க்கெட் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. அகைன் இந்த ரேஞ்ச் வந்து டச் பண்ணி ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. இப்ப நமக்கு இந்த திருப்பி வந்து ஒரு லோவர்ல வந்துட்டே இருக்கு. இப்ப இந்த இடத்துல நமக்கு ப்ரீவியஸா ஒரு ஹையர் ஹைய கட் ஆயிட்டு மார்க்கெட் இப்படி போகுதுன்னா, கால் ஆப்ஷன்ல போகலாம். அன்னைக்கான ட்ரெண்ட்ல. இல்ல நமக்கு ட்ரெண்ட் மாறிடுச்சுனா கூட நான் YouTubeல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட்டா போகாதீங்க. ட்ரெண்ட ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா, டீசென்ட்டான மணி மேக் பண்ண முடியும் நம்மளால. ஓகேங்களா? ஃபைன். இப்போ நமக்கு பேங்க் நிஃப்டி புரிஞ்சிருக்கும். நிஃப்டியோட லெவல்ஸும் புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ மினிமம் ஒரு 150 லைக்ஸ் குடுத்துட்டு பாருங்க. உங்களோட ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்பதான் ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ரெகுலரா வீடியோ குடுத்துட்டு இருக்கோம். ஓகே. அண்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணனும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு. வில்லிங் மெம்பர்ஸ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வாய்ஸ் நோட்டாவோ சரி, சார்ட்டாவோ போட்டு குடுத்துருவோம். ஆனா இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, கால்ஸ் குடுத்துருக்க மாட்டோம். எந்த கால்ஸுமே குடுக்க மாட்டோம். நீங்க வந்து லைக் என்னோட வாய்ஸ் நோட்ல இது லோ பிரேக் அவுட் ஆனா எடுக்கலாம் அப்படின்ற வாய்ஸ் நோட் மட்டும் தான் குடுப்போம். கால்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணாதீங்க மெம்பர்ஷிப்ல. ஓகேங்களா? கால்ஸ் குடுக்க மாட்டோம். சார்ட் மட்டும் தான் குடுப்போம். அத வச்சு தான் நீங்க லேர்ன் பண்ண முடியும். கால்ஸ் குடுத்தா யாராலயும் லேர்ன் பண்ண முடியாது. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஹோப் உங்களுக்கு இந்த லெவல்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் லைக் இந்த லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும்னு தெரியும். அண்ட் பார்க்குறவங்க ஜஸ்ட் மறக்காம கமெண்ட் பண்றேங்க. எப்படி ஒர்க் ஆகுது லெவல்ஸ் எல்லாமே? எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ட்ரேட் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு, ஓவர் ட்ரேட் பண்றீங்களா? எல்லாமே பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்த அனாலிசிஸ் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.